உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா. பலிகள் செலுத்தினா நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். பலிகள் செலுத்தினா நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஓ நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி. பலி செலுத்தி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். உம்மை ஆராதிக்கிறோம். எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை நீ எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். சொல்லுமா? நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி அப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லுமா? உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தன் சீரகுகளின் நிழலில் வேண்டும் மகிழ செய்தி. சீரகுகளின் நிழலில் வேண்டும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், 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 நல்லவர். இயேசு நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே நல்ல கரங்களை தட்டி ஆராதிக்கும் போதே தேவ மகிமை இறங்கி வருகிறது. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கடுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றீ, இளமை கடுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றீ. வாழ்நாளெல்லாம் நன்மைதான் முடிசூட்டி வருகின்றீ, வாழ்நாளெல்லாம் நன்மையெல்லாம் திருப்தியாக்குகிறீ. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, அடுக்கொடியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, அடுக்கொடியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நாத்துமாவே
நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. 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 நல்ல வாயை திறந்தாவில கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. glory glory. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஓ நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. பலிகள் செலுத்திடுவோம். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போதே கர்த்தருடைய வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்துல இறங்குது இறங்குது. மகிமை இறங்குது, மகிமை இறங்குது, மகிமை இறங்குது. glory 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 glory. இது வானத்தின் வாசல், இது பெத்தேல், இது வானத்தின் வாசல். இங்கே தேவ மகிமை இறங்குது. இந்த நாள் எங்களோடு ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடும் பெத்தேலாக கர்த்தர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். தேவ மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு வீடுகளும் வானத்தின் வாசலாக மாறுகிறது. தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். மேற்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்களித்தீரே. மேற்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்களித்தீரே. வானத்தின் வாசல், சொல்லுங்க, இது வானத்தின் வாசல். வாதத்தின் வாசல், தலை சாய்க்கும் கல்லீரையா, கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா.
ஆசீர்வதிக்கப்படும் ஆசீர்வாதமாய். ஓ நன்றி அப்பாவே. கைவிடவே மாட்டி. நல்லா அப்படி அந்நிய பாஷையில துதிங்க. சொன்னதை செய்மளவும் கைவிடவே மாட்டி. அப்படி ஆவியில கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை இறங்கி வருது. இந்த நாள்ல கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசப்பான்னு கூப்பிடுங்க. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். ஆமென். இயேசுவேன்னு நீங்க யாருனாலும் கூப்பிடலாம். யாரோ எந்த மதமோ நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதிசயக்கரை இறங்கிறது. ஹல்லேலூயா. அன்பின் கரை இறங்குறது. அப்படியே அபிஷேகத்தில் இறங்குறது. அப்படியே கருணையின் கரை இறங்குறது. அநேகமான தேவன் தன்னுடைய அன்பை பொழுந்தல் எல்லா விதமான ஆபத்துக்கும் அப்பா விக்கிரங்களுக்கும் ஜனங்களை விலக்கி பாதுகாத்துக்கணும் அப்பா. எல்லா விதமான இயற்கை சீற்றங்களுக்கும் அப்பா பயந்து எல்லாவற்றையும் இழந்து அப்பா என்ன செய்யும் என்று அப்பா நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேல தகப்பனே அன்பின் நம்முடைய கருணையும் கரை இறங்கட்டு தகப்பனே தேவை சந்திங்க ராஜா. வாழ்வாகத்தை மீட்டு கொடுங்க அப்பா. இறக்கம்ல பிதாவே ராஜா. கண்ணில் புத்தளிக்க ஒவ்வொன்று பிள்ளைங்களுக்கு மாறல கொடுங்க. அபிஷேகத்தை கொடுங்க. வல்லமை ஊற்றுங்க ராஜா. ஓ சன்னிதானத்திலிருந்து பிதாவுடைய சிங்காசனத்திலிருந்து இதோ சுகம் பலன் ஜீவன் பாய்ந்து வருகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் பாய்ந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொரு சரீரம் பாய்ந்து வருகிறது. அப்படி உயிர்ப்பிக்கும் வல்லமை. ஓ இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நமக்கு விடுதலை உண்டு. ஓ இயேசு கிறிஸ்துவின் தலங்களால் நாம் குணமானோம். இதோ அப்படி சனிலிருந்து புறப்பட்டு வருகிறது. இந்த நதி போகும் இடமெங்கும் ஆரோக்கியம், சேருமெல்லாம் பரிசுத்தம், சேருமெல்லாம் செழிப்பு இறங்கி வருகிறது. சொல்லுங்க ஐ ரிசீவ் இயேசு நாமத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லுங்க. நான் ஒவ்வொரு தலையிலையும் கட்ட நன்மை கிருபை ஊற்ற அப்படியே தயவு இப்போ நம்ம மேலே பிரசன்னமாக இருக்குது. அவர் இரக்கமும் ஒருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையர். அவர் தயை பெருத்தவர், மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். இறக்கங்களுக்கு முடிவே இல்லையா, அதை அளவிட முடியாதது. காலைதோறும் இறக்கங்களுடைய கிருபைகள் புதிதாக. நன்றி ராஜா, நீ நல்லவரப்பா. அப்பா உங்க சமூகத்தின் சந்தோஷத்தால நிரப்புங்கப்பா. இந்த பேரின் அதனால் நாகத்தீங்க ராஜா. அப்பா உங்களுடைய சமூகம் மாத்திரமே சந்தோஷம் என்பதை இந்த உலக ஜனங்கள் கண்டு கொண்டு தகப்பனே. கிறிஸ்தின் சிலுவை அண்டையிலே, கிறிஸ்தின் சன்னிதானத்திலே, கிறிஸ்தின் பிரசனத்திலே மாத்திரம்தான் உண்மையான மகிழ்ச்சி என்று ஒன்று கண்டுகொள்ள ராஜா. அப்பா தகப்பனே, உலகத்துக்கு பின்னாக செல்லாமல் உலகத்தின் வழிபாடுகளுக்கு கேளிக்கைகளுக்கு உலகம் போகிற போக்கிலே தகப்பனே சென்று உலக வழிபாடுகளை சிக்கி தகப்பனே உலக களியாட்டங்கள் உலக வெறியாட்டங்கள்ல அப்பா ஈடுபடாமல் தன்னை பசுமை பாதுகாத்துக்கொள்ள அப்பா வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் என்ற உணர்வோடு கூட நான் கிறிஸ்தினுடையவர்கள் என் மாம்சத்தை நிச்சயம் நான் சிறையடைந்தேன் என்று வார்த்தை ராஜா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கிருபை இறங்கட்டும் தகப்பனே. அப்பா வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக ராஜா. அப்பா தகப்பனே ஹல்லேலூயா. வேறு அப்பா வேற்றுமை காட்டின் அப்பா ஓ வித்தியாசத்தை காட்டின ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஓ கிறிஸ்டின் ஜனங்களே அப்பா தகப்பனே உலகத்தின் கர்த்தர் எங்களை பிரித்து எடுத்த இந்த உணர்வோடு வாழ கிருபை இறங்கட்டும். அப்படிப்பட்ட உணர்வு உண்டாட்டும். உணர்வற்ற ஜனங்கள் மேல அப்பா உணர்வு உண்டாடும். அப்பா உண்மை அறிந்து உண்மை ஏற்றுக்கொண்டு உண்மை ஆலயத்துக்கு வந்து அப்பா பகாலுக்கு வழிகின்ற ஒவ்வொரு மேற்பொழுது அப்பா அப்படிப்பட்ட கரை இறங்கட்டும் ராஜா. அரியா சந்தனா நீதி கரை இறங்கட்டும். ஒவ்வொரு ஜனங்களும் குடாக்கட மனக்கண்கு திறக்கட்டும். ஓ கர்த்தர் தெய்வமால் கர்த்தரை மாத்திர பின்பற்றட்டும். பாகால் தெய்வமால் பாகாலை பின்பற்றணும். நீங்கள் எந்த மட்டும் இரண்டு குந்தி குந்தி நினைப்புகளும் இப்படிப்பட்ட தகப்பனே ஓ இரண்டு நினைவுகள் நடக்கின்ற அப்படிப்பட்ட பொல்லாத முரட்டாட்டமான கலகமுள்ள ஜாதிக்கிறக தேவனுடைய கரங்கத்தினால இறங்கட்டும். ஒரு பயம் உண்டாகட்டும் தகப்பனே. உம்மால் உண்டான பயங்கரம் ஜாதிகளை பட்சிக்கட்டும்.
ஓரியாந்தா ராதானா ஷிகீபா ராகா ஹாந்திரபா பயத்தோடு சேவிக்கட்டும், நடுக்கத்தோடு களி கூட்டம். ஒரு பரிசுத்த பயம் உண்டாவட்டும் தகப்பனே. நீரே மாட்சியுள்ளவர், நீரே ஸ்துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். ஜாதிகள் உம்மை மாத்திரம் பணிந்து குனிந்து வணங்குவாக. நீரே வணக்கத்துக்கும் ஓ தகப்பனே மகிமைக்கும் போற்றிருக்கும் வாழ்த்திருக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தகப்பனே. ஓர் யாங்கர் வானாதி வானல் கொள்ளாதவரே, ஓ மகிமையானவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொரு ஜாதிகளும் நீர் தேவன் என்று கண்டுகட்டும். ஓ கண்கள் திறக்கடாப்பா. வீணான களியாட்டங்கள்ல சென்று வெறியில சென்று உலகத்தில் போக்கில் வாழாதபடி அப்பா ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ கிருபை இறங்கட்டும் தகப்பனே. கிருபை இறங்கட்டும். எல்லா அசுத்தங்கள் மாறட்டும், எல்லா அருவருப்புகள் காம விகாரங்கள் துரிச்சிகள் ஓ எல்லாம் மாறட்டும் தகப்பனே. நிம்மி நார கந்தா நாங்க பர கந்தா நம்ம ரங்கலாதல் பரிசுத்தமத்தை காட்டுகின்ற பரிசுத்தக்கென்று இறக்கம் பார்க்கின்ற பினகாஸ் போன்றவர்களை கத்த நீங்க ஆசீர்வதிங்க. உங்க பாத்துல அமர்ந்து அப்பா இந்த நாள் விசேஷத்தினால உங்க வார்த்தை கேட்கிற உங்க சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ராஜா. தூராமா நாஷிக்கு யாங்க பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இருக்கும் வித்தியாசம் ஒன்று பிள்ளைங்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. கரை இறங்கட்டும், எல்லா கரையிலையும் மாற்றி போடுங்க. யாராகா பாராகா தாந்தாரா சாந்தோனாபா. இது நான் விரும்பினபடியால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன். இதோ நான் இதில் உலாவுகிறேன். நன்றி ராஜா, நன்றி அப்பா. அவனுடைய பாதஸ்தானம் உள்ள கிருபைக்கா நன்றி அப்பா. ஓ இது நான் தெரிந்துக்கிறபடியால் இங்கே நான் வாசம் என் வார்த்தைக்கு நன்றி ராஜா. 7 குத்திரமத்தில் உலாவுகிற பிரசன்ன மத்தியில் இருக்க கிருபைக்கா நன்றி. அக்னி ஜோலை பண்ண கண்களுடைய தேவகுமார் நம்ம மத்தியிலே உலாவின்ற கிருபைக்கா நன்றி. அக்னி மயமானவரே நன்றி. அக்னிமயமான சிங்காசனிலே அக்னிமயமாக வீட்டிருக்கின்ற ஓ பரிசுத்த பிதாவே நன்றி நன்றி நன்றி. போற்றுகிறோம், மாற்றுகிறோம். நீரே மகிமையில ராஜா, நீரே கட்டு பாத்திரப்பா. ஜாதிகள் உண்மை வானுங்கட்டப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கின்றாப்பானே அப்பா. நாங்கள் உண்மை ஏட்டுகிறோம் ராஜா. பாதவில்லை விழுந்து பணிந்து தொழுகிறோம். ஓர் யந்தரபா ரஹந்தரபா யாராலும் ஆராயப்பட முடியாதவரே. ஓர் யந்தரஷ் அந்த பாதி மந்தம் இல்லாதவரே. ரட்சிப்பு ஒவ்வொரு ஜாதியின் மேல கடந்து வருவதாக ராஜா. தெய்வீக பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம். ஹல்லேலூயா. ஷலபரகந்துரவோ எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கானத்துக்கும் உரியவரே. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கானத்துக்கும் உரியவரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் சபைகளில் அசைவாடுமே, எங்கள் ஊழியங்களில் அசைவாடுமே, எங்கள் குடும்பங்களில் அசைவாடுமே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் ஊழியங்களின் திருச்சபைகள் தேவரீர் ஆவியானவரே நீ அசைவாடுங்க அப்பா. உங்க பிரசன்னம் மட்டும் இருக்கட்டும் ராஜா. அப்பா உங்க பிரசன்ன தடையாவுள்ள எல்லா காரியங்களும் என் தேசத்திலிருந்து தேச ஜனங்கள் மத்தியிலிருந்து விலகி போகட்டும். உமக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிற அப்பா, உமக்கு எரிச்சலை உண்டு பண்ணுகிற எல்லா அப்பா ஜனங்களுடைய தீட்டான காரியங்கள், கரைப்படுத்தும் காரியங்கள், பரிசுத்த குலைச்சலை கொண்டு வருகின்ற காரியங்கள் எரிக்கப்பட்டு விட்டோம். அந்த அப்படிப்பட்ட எந்த காரியத்துக்கும் என்னுடைய சபைகளையும் அப்பா குடும்பங்களையும் ஊழியங்களையும் இருக்கக்கூடாது. சுட்டு எரித்து போடுவீராக. சவுக்கு ஏதுவான இந்த சரீரங்கள்ல மகிமை இறங்கி பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி எல்லா தேவையில்லாத காரியங்களை
எரித்து போடுங்க இயேசு நாமத்தாலே. எந்த தேவையில்லாத காரியங்களும் என் சபையிலே குடும்பங்கள ஊழியங்கள இடமில்லை. நசரேயனாகிய இயேசு நாமத்தாலே தேவையற்ற காரியங்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். கரைதரை உண்டு பண்ணுகிற எல்லா காரியங்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். பரிசு குலைச்சலை, தேவனுடைய கோபத்தை, தேவனுடைய எரிச்சலை, தேவனுடைய நியாயத்திற்பை கொண்டு வருகின்ற அந்நிய அக்கினிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். எங்கள் நடுவில் அவர்கள் விலகி போகட்டும் இயேசு நாமத்தாலே. ரியாங்கா பாரா அந்தா ராஷி கீபி ராங்கா அந்த நூஷாந்தரபா. உலகத்தோடு இசைந்து போகிற வாழ்க்கையில தகப்பனே பிசாசு எதிர்த்து நின்று பிசாசு ஜெயிக்கின்ற வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. பிசாசு எதிர்த்து நிற்க ராஜா உங்க சத்தம் வல்லமை பலப்பட கிருபை இறங்கட்டும் அப்பா. உங்க அப்பா பலன்ல அவங்க பலப்பட கிருபை இறங்கட்டு தகப்பனே. ரீகான் அமாரா காந்தரவா எல்லாம் சர்வாயுத வர்க்கம் எடுத்துக்கொண்டு யுத்தம் செய்ய கடைசி நாட்கள் எல்லாரும் செய்தி முடித்து சன்னிதானத்தை ஜெயம் கொண்டவர்களாக அப்பா வெற்றி கொடி பிடித்து அங்கி தரித்து பிதாவின் நாமம், எஸ்ஐம் நாமம், ஆவியின் நாமம், குமார் நாமம், புதிய எஸ்ஐம் நாமத்தை நிச்சிலே பதித்து தேவனுக்கு மகிமை என்ற சுரமண்டத்தை கொண்டு அந்த அக்கறையிலே பிதாவுடைய சிங்காசனத்துக்கு அருகிலே ஜீவன் நதியின் அருகில் நின்று மீட்டட்ட கர்த்தரை பாடி துதிக்க கிருபை இறங்கட்டும். அக்கறை நின்று பாடி துதிக்க பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ள அவரை தவிர வேறொருக்கும் தெரியாத அந்த பாட்டை பாட அப்பா ஒவ்வொருக்கும் நீங்க கிருபை தந்த ராஜா. ஆவில உணர்வு உண்டாகட்டும், ஒரு உணர்வு உண்டாகட்டும். ஒவ்வொரு ஜனங்களை ஆசீர்வதிங்க. விசேஷித்த மகிமை, விசேஷித்த பிரசன்னம், விசேஷித்த கிருபை இறங்கட்டும் அப்பா. வேறுபட்ட வித்தியாசமாக ஒவ்வொரு பேருக்கும் விசேஷித்த மகிமை இறங்கட்டும். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அரியாந்தா நாந்தா ரந்தரபா. வேண்டுகளுக்கும் நினைப்புக்கும் அதிகமாக பேசின உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ராஜா. ஹல்லேலூயா, மகிமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்துல ஜீவநதி பாயட்டும், ஜீவநதி பாயட்டும். இப்பொழுதே எல்லா மடு சர்ப்பத்தின் கிரியைகளா எரியட்டும். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் ஜீவநதி பாயட்டும், ஜீவநதி பாயட்டும். சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். லிவர்ல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும், கணையத்துல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும், மூளை நரம்புகள்ல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும், கால் எலும்புகள்ல முது தண்டு பகுதியில கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும், ஜீவநதி இறங்கட்டும். ஹல்லேலூயா. ரெப்ராகா ஃபரபலா பரே பலதர பரபஷபரபலபா கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. சுட்டரிக்கும் அக்கினி, சுட்டரிக்கும் அக்கினி. ஹல்லேலூயா. அவருக்கு பிரியலாத காரியங்களை சுட்டரிக்கிற அக்கினி. ஆமென். சரீரத்துல தேவையில்லாத காரியங்களை சுட்டரிக்கிற அக்கினி ஒவ்வொருவரையும் மூடிக்கொண்டிருக்கிறது. சுத்திகரிக்கும் அக்கினி. தூயரே, தூயரே, சர்வவல்ல நீரே, பாத்திரரே, துதி உமக்கே சலமா. பாத்திரரே, நீரே நீரே தூயரே, தூயரே, சர்வவல்லவ நீரே, பாத்திரரே. அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரத்துல இறங்குது. அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா.
அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்துல புதிய நன்மையினால் நிரப்புங்கப்பா. எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் வெற்றியா இருக்கட்டும். எல்லா தோல்விகளும் மாறி போட்டோம். இந்த நாள்ல இந்த வாரத்திலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும். கொடா கோடியா பெருகட்டும். ஆமேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. குழந்தைகளோடு பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தை சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கண்ணாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறதுனாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் அன்பு அதிகரித்து ஒருவர் வைத்திருக்கிற அன்பு படியினாலும் அப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது. ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், தெசலோனிக்கே சபையை பார்த்து சொல்றார், உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் என்ன பண்றேன்? தேவனை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். எதற்காகனா விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் உங்க விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினால். ஆமென். Thank you Jesus. 2 காரியத்தை சொல்றார். ஒன்னு விசுவாசம், ஹல்லேலூயா. 2வது அன்பு. ரெண்டுமே என்ன பண்ணிட்டு இருக்கு? பெருகிட்டே இருக்கு. ஆமென். நம்ம நாளுக்கு நாள் வளரணும். ஆமென். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி நமக்குள்ள வரணும். கிறிஸ்துவுக்குள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இந்த 2 காரியங்கள் நிறைஞ்சு இருக்கு. ஆமென். என்ன காரியம்? முதலாவது விசுவாசம். ஹல்லேலூயா. அவர் ஒரு மரத்தை பார்த்து என்ன சொன்னாரு? அத்தி மரத்தை பார்த்து பட்டு போனா பட்டு போயிருது. அவ்வளவு விசுவாசம். 2வது அன்பு. ஹல்லேலூயா. அவருக்குள்ள அன்பு பெருகி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று ஆமென் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாமும் ஒருவருக்கு ஒருவர் ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு, உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் பெருகிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் நீங்க விசுவாசத்துல பெருகிட்டே இருக்கிறபடியால் நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்றேன். ஒருவருக்கு ஒருவர் வைத்திருக்கிற அன்பு நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கிறபடியால் நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்றேன். ஆண்டோடைய சமூகத்துல நாம் காத்திருக்கும் போது, ஆண்டோடைய சமூகத்துல நாம் ஜெபிக்க அவரோடு உறவாட அவரோடு வாழ நமக்குள்ள என்ன ஆகுது? விசுவாசம் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆமென். ஆரம்ப நாட்கள் எல்லாம் சின்ன காரியத்துக்கு நம்ம பயப்படுவோம். சின்ன காரியத்திற்கும் உடனே யாருக்காவது போன் பண்ணி ஜெபம் பண்ண சொல்லுவோம். ஆனா வளர என்ன ஆகுதுன்னா நம்ம விசுவாசம் பெருகிட்டு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் நமக்குள்ள ஆவியானவர் விசுவாசத்தை என்ன பண்றார்? பெருக பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நாளுக்கு நாள் நமக்குள்ள அன்பு பெருகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அன்பு பெருகுதையா அப்பாவின் நிழல் தனிலே, அபிஷேகம் வளருதையா எபினேசர் பார்வையிலே. ஆண்டவர் பார்வையில. ஆமென். ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்க அன்னை தெசலோனிக்கேயர் சபை ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தாங்க. எனவேதான் பவுல் சொல்றார், அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 2வது தொடர்ந்து வாசிக்கலாம். அடுத்தபடியா, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிற நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளிலே மேன்மை பாராட்டுகிறோம். முதலாவது தெசலோனிக்கே சபையில உள்ள விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்றாரு, உங்க விசுவாசத்தையும் உங்கள் அன்பையும் பார்த்து நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். இது 2வது.
முதல்ல அவர் விசுவாசத்தையும் அன்பையும் பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். இப்ப இந்த ரெண்டாவது இதுல பொறுமை, விசுவாசம், சகிக்கிற சகல, திரும்ப ரெண்டாவது வாசிக்கலாம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்புக்கு நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள். நீங்க சகிக்கிற சகல துன்பத்திலும் பொறுமையும் விசுவாசத்தை ஆமென் காண்கிறனால நான் என்ன பண்றேன், தேவனுடைய சமூகத்துல நான் மேன்மை பாராட்டுறேன். ஹல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்துல அன்னைக்கு பவுல் தம்முடைய விசுவாசிகளை குறித்து மேன்மை பாராட்டுறார். ஆமென். எதற்காக? சகிக்கிற சகல துன்பத்தை. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன காட்டினாங்க? பொறுமையை காட்டினாங்க. பொறுமையோடு அந்த பாடுகளை சகிச்சாங்க. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லா மக்களாலும் வெறுக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. எல்லாராலும் வெறுக்கப்படுவீர்கள், புறக்கணிக்கப்படுவீர்கள். ஆனால் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவேன் ஆண்டவர் சொன்னார். கிறிஸ்துவின் நிமித்தம் அன்னைக்கு தெசலோனிக்கர் சபை மக்கள் பாடுகளை சகிச்சாங்க. எவ்வளவோ தூசிச்சாங்க, அவங்களை வேதனைப்படுத்தினாங்க. அந்த காரியத்தெல்லாம் அவங்க தேவனை தூசிக்கல, பொறுமையோடு இருந்தாங்க. யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வாழ்க்கையில வந்த எல்லா பிரச்சனையிலும் அவன் தேவனை தூசிக்கல. ஹல்லேலூயா. மாறாக அவன் என்ன பண்ணான்? பொறுமையோடு இருந்தான். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய செயலின் முடிவை அறிந்திருக்கிறோம். ஆமென். துவக்கத்துல பாடுபடும் போது கஷ்டமா இருக்கும், ஆனா அவர் ஆற்றி தேற்றும் போது அது இன்பமா இருக்கும். ஹல்லேலூயா. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சொல்லுங்க. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஹல்லேலூயா. அவங்க விசுவாசத்தை காட்டினாங்க. அந்த சூழ்நிலையில விசுவாசிச்சாங்க. ஆமென். நல்லா இருக்கும்போது விசுவாசிக்கிறது சாதாரண காரியம். நல்ல வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணுவோம். ஆனா கஷ்டம்னு வரும்போது நம்ம என்ன பேசுறோம்? ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம சூழ்நிலையை பேசுறோமா, வார்த்தையை பேசுறோம்? அன்னைக்கு தெசலோனிக்கே மக்கள் பொறுமையை காத்துக்கொண்டாங்க. அடுத்தது விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு, கர்த்தர் என் சகாயர், ஆகையால் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா. பிரச்சனை வரும்போது நாம் விசுவாசத்தை வெளிப்படுத்துறோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்தரிக்க போகும்போது 10 பேர் போய் சொல்றாங்க. அந்த மக்கள், அங்க இருக்கிற ஜனங்கள் மோசமான ஜனங்கள். அவங்க பார்வைக்கு நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா 2 பேர் விசுவாசத்துல உறுதியா இருந்தாங்க. ஹல்லேலூயா. நாம் ஜெயிப்போம், ஏன்னா நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அன்னைக்கு தெசலோனிக்க சபை மக்கள் அதை தான் செஞ்சாங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோ, சித்தாலும் கோஷித்தாலும் விசுவாசத்தை காத்து கொண்டோ அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்றாளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆமென். அன்னைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அன்னைக்கு எரிகிற அக்னி ஜுவாலையில தூக்கி போடுறாங்க. அவங்க பொறுமையா காத்துக்கொண்டாங்க. உடனே புலம்பல, நாங்கள் கடவுளுக்காக தான் இவ்வளவு நின்னோம், வைராக்கியமா நின்னோம், எங்க வாழ்க்கையில இப்படி நடந்துட்டு அவங்க
புலம்பல, பொறுமையை காத்துக்கொண்டார். அதை மட்டும் இல்ல, விசுவாசத்தை காத்துக்கொண்டார். தேவன் எங்களை இந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து விடுவிக்க வல்லவர். சொல்லுங்க, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எங்களை விடுவிக்க என் தேவன் வல்லவர். இந்த வியாதியிலிருந்து விடுவிக்க என் தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. யோபு சொல்றான், தேவன் அருளின தீபத்தினால் நான் இந்த இருளை கடந்து போவேன். சொல்லுங்க, அவருடைய பலத்தினால், அவருடைய வெளிச்சத்தினால், அவருடைய கிருபையினால் இந்த பிரச்சனையை நான் ஈஸியா தாண்டி போயிருவேன். சொல்லுங்க, இந்த பிரச்சனைய ஈஸியா தாண்டி போயிருவேன். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அன்னைக்கு அந்த காரியத்தை குறித்து பவுல் என்ன சொல்றாரு? தேவன இடத்துல மேன்மை பாராட்டுறாரா? ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டுறார். என் பிள்ளைங்க சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்திலும் வேறொரு சந்தோஷம் ஒன்றுமில்லை என்று யோவான் சொல்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, என் பிள்ளைங்க விசுவாசத்தை காத்து கொண்டாங்க. என் பிள்ளைங்க ஹல்லேலூயா பொறுமையா இருந்தாங்க. உபத்திரவத்துல கர்த்தர் நிமித்தம் வந்த பொறுமையில அவங்க பொறுமையோடு சகிச்சாங்கன்னு சொல்லி அவங்க தேவனுடைய சமூகத்துல மேன்மை பாராட்டுறாங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. ஆமே. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடும் பொழுது வேதம் சொல்லுகிறீர்கள், அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் யாரு? பாத்திரர்கள். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படும் போது ஆண்டவருடைய ராஜ்யத்துல உள்ள மொத்த ஐஸ்வர்யத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் எல்லாவற்றிற்கும் நீங்க பாத்திரரா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்க தகுதி உள்ளவர்களா மாறிட்டீங்க. வேதம் சொல்லுகிற அவரோடு பாடும் பொழுது அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆமென். நம் ஆண்டவருக்காக பாடுகளை பொறுமையோடு சகிக்கும் போது, நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மொத்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் என்னது? அது மகிமையான காரியம். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஆண்டோடைய சமூகம் நிறைய நினைச்சிட்டாங்க. ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்கன்னா, நீ அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அதை செய்யாத, இதை செய்யாத, இது கிடையாது. ஹல்லேலூயா. நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஏராளமான சந்தோஷத்தை, வளங்களை, நன்மைகளை வைத்திருக்கிறார். நாம் அனுபவிக்கும்படிக்கு சகல நன்மைகளையும் அவர் சம்பூரணமாய் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதெல்லாம் நாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம எப்படி பாத்திரவானா மாற முடியும்? அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடுபடும் போது இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதற்கு தேவன் எப்படிப்பட்டவரா? நீதி உள்ளவரா இருக்கிறார். தொடர்ந்து வசனத்தை வாசிக்கலாம். தொடர்ந்து உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலமாய் கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிற. அவருடைய நீதி என்ன? ஹல்லேலூயா. அவருடைய நீதி, நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமென். உபத்திரவப்படுகிற உங்களுக்கு நீ இரக்கம் செய்கிறார். ஹல்லேலூயா. உபத்திரவப்படுத்துகிற அவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. எங்களோடு கூட. ஆமா. இந்த ஊழியத்துல யார் யாரெல்லாம் கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சிலர் வருவாங்க, சின்ன பிரச்சனைன்னு வந்துட்டா ஊழியத்தை விட்டு ஓடிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்லல, பொறுமையை காத்துக்கொள்ளும் போது, விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் போது, விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் எந்த சூழ்நிலையிலும் எங்களோடு நின்று இந்த ஊழியத்துல ஜெபிக்கிறவங்க, இந்த ஊழியத்தை தாங்குற அத்தனை பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதல். உங்களை உபத்திரவப்படுத்துறவங்களுக்கு உபத்திரவத்தை கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறது.
இதுதான் அவருடைய நீதி. தொடர்ந்து வாசிக்கலாம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியில ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். ஆமென். இது எப்ப நடக்கும்? ஹல்லேலூயா. நினைக்கலாம் நீங்க, ஐயோ என்ன கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறான், ஆனா என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் இப்படிதான் இருக்கேன், ஆனா எதிரிகள் அவன் வாழ்ந்து இருக்கான், அநியாயம் பண்றவன் நல்லா இருக்கான்னு புலம்பலாம், ஆனா என்னைக்கு கர்த்தர் நீதி செய்வாராம். ஹல்லேலூயா. அவர் எப்படி வராரு? அதை திரும்ப வாசிக்கலாம். இப்ப வாசிச்சத கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் தம்முடைய வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது நடக்கும். ஹல்லேலூயா. அப்போது உங்களை உபத்திரவப்படுத்துறவர்களுக்கு கர்த்தர் உபத்திரவத்தை கொடுப்பார். உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. வானத்தின் அடையாளம் தோன்றிடவே இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிடுவார். ஹல்லேலூயா. தேவனுக்கே, ஹல்லேலூயா. ராஜனுக்கே, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே, ஹல்லேலூயா. பரிசுத்தருக்கு. அவர் வானத்துல வரும்போது எப்படி வருவாராம்? வல்லமையான தூதர்களோடும் ஜுவாலி எரிகிற அக்னியோடு வருவார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வாயின் சுவாசத்தால் வருகையின் பிரசன்னத்தினால் எதிரிகளை என்ன பண்ணுவார்? நாசம் பண்ணுவார். சத்துருக்களை நாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களை உபத்திரவப்படுத்துறவங்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களின் மகிமைப்படத்தக்கவராயும், பரிசுத்தவான்கள் மூலமாய், உங்கள் மூலமாய், என் மூலமாய் தேவன் என்ன பண்றார்? மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. எங்களுடைய சாட்சி விசுவாசிக்கிறபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராய். ஆமென். அன்னைக்கு ஒரு ஆச்சரியம் நடக்கும். ஆமென். எங்களுடைய சாட்சி இன்னைக்கு நாங்க உங்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்துற எல்லாவற்றையும் சொல்றோம். ஆமென். ஒரு கூட்டம் தூசிக்குது, ஆனா ஒரு கூட்டம் அப்படியே நம்புது. ஹல்லேலூயா. பரலோகத்துல இருக்கிற மகிமைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை பார்க்கலாம். அங்க இருக்கிற அநேக காரியங்களை எங்களை தேவன் எங்களை கொண்டு போய் காண்பித்த காரியங்களை வெளிப்படுத்துறோம். இத நீங்க பின்பற்ற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற, உங்களை பார்த்து அன்னைக்கு ஆச்சரியப்படுவாங்க. ஹல்லேலூயா. யார் ஆச்சரியப்படுவார்? பரிசுத்தவான்கள். கோடி கோடி பரிசுத்தவான்கள், 1000-10,000 தூதர்கள் அவங்க முன்னாடி இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஹல்லேலூயா. அவர் வருவார். அவர் வரும்போது இதெல்லாம் நடக்கும். அதுக்குதான் அவர் வர்றார். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி அழிவாகிய தண்டனை அடைவார்கள். நித்திய அழிவாகிய தண்டனை. யார் இது? உங்களை உபத்திரவப்படுத்துறவங்களுக்கு அன்னைக்கு எப்படி கொடுக்க போறார்? நித்திய அழிவாகிய தண்டனையை. அவர்கள் எங்க இருந்து விலகுவாங்க? கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து, வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து. ஆனா அது வரைக்கும் எங்க இருக்கிறாங்க? கர்த்தருடைய சமூகத்துல. ஹல்லேலூயா. இது யாரு? துன்மார்க்கன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வார வாரம் போறவன், காணிக்க கொடுக்கிறவன், கம்யூனியன் எடுக்கிறவன்லாம் நல்லவன் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இரவும் பகலும் கடவுளோடு நடக்கிறவன், ஆண்டவருடைய சமூகத்துல பொறுமையோடு சகிக்கிறவன், இவன் தான் நீதிமான். ஹல்லேலூயா. துன்மார்க்க வெளியே இருக்க மாட்டான், உள்ள இருப்பான். ஹல்லேலூயா. பார்வைக்கு, ஆமென், பார்த்த உலக பார்வைக்கு பரிசுத்தவான் மாதிரி இருப்பான். ஆட்டு தோலை போத்திக்கிட்டு வருவான். ஹல்லேலூயா. திருவிருந்துல பங்கு கொள்ளுவான். அவன் கிடைச்சதெல்லாம் கிடைக்கும். வாழ்க்கையில எல்லா நன்மையும் பெற்றுதான் வாழ்வான். ஆனா நாளொன்று வரும், ஆண்டவர் தம்முடைய சமூகத்துல இருந்து
அடிச்சு வரட்டுவார். ஹalleluya. சொல், திரும்ப அதே வசனத்தை வாசிப்போம். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையின் பொருந்திய நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். ஹalleluya. தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் வாசிக்கலாம் பலமாய் உங்களிடத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஹalleluya. பவுல் இதான் ஜெபம். ஆமென். நீங்க பாத்திர இந்த ஆசீர்வாதத்திற்கெல்லாம் பாத்திரரா நடக்கணும். என் பிள்ளைங்க பாத்திரரா நடக்கணும். ஹalleluya. இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். இந்த மகிமையெல்லாம் என் பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளணும். அதுதான் என் ஜெபமா இருக்கு. ஹalleluya. பவுல் சொல்றார். ஹalleluya. இதுதான் ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களுக்கும், தேவ மனுஷர்களுக்கும் இருக்கிற ஒரு பாரம் என்ன? எப்படியாவது நம்மை பின்பற்றுகிற பிள்ளைங்க வருகையில காணப்படணும். நாங்க அடிக்கடி சொல்லுவோம், இந்த கூட்டத்துல, இந்த ஊழியத்துல வர்றவங்க, இந்த பிரேயர் மினிஸ்ட்ரி கூட்டத்துக்கு வர்றவங்க ஒருவர் கூட நரகத்துக்கு போக கூடாது. எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். ஹalleluya. அதுதான் எங்கள் வாஞ்சை. அதற்காக தான் நாங்க ஜெபிக்கிறோம். இரவும் பகலும் ஜெபிக்கிறோம். ஒரு கூட்ட ஜனங்களை எப்படியாவது அக்கினியில இருந்து தூக்கி விட்டுறோம், எப்படியாவது பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். அதற்காக பிரயாசப்படுறோம். இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கிறோம். இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். எதை நினைத்தும் கலங்காமல் துதிக்கணும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. கேளுங்க, நிரப்பு. ஊழியக்காரங்க கேளுங்க, நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. நாம் ஜெபிக்கலாம். ஹalleluya. அப்பா, அந்த நாளிலும் 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரத்தை தியானிச்சோம்ப்பா. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை, நீர் வரும்பொழுது நீ பிரதான தூதருடைய சத்தத்தோடு, தேவ காலத்தோடு வானத்திலிருந்து தோன்றும் போது எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை, எங்களை உபத்திரவப்படுத்துறவங்களுக்கு நீங்க செய்ய போற நியாய தீர்ப்ப, நீதியை நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஒவ்வொருவரும் உடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரராய் நடந்து கொள்ள கிருபை தாங்க. உம்மை அலட்சியப்படுத்தின பாவங்களை மன்னியும். அறிந்த மறியாமல் செய்த ஒவ்வொரு பாவங்களை மன்னியும். ரத்தத்தால கழுவும். தொடர்ந்து உங்க பிரசனத்திலே நாங்க காத்திருக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ளணும். எல்லா விதத்திலும் நாங்கள் பொறுமையை காட்டணும். உம்முடைய நிமித்தம் வரும் உபத்திரவத்திலே நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க எங்களுக்கு உம்முடைய பொறுமையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பொறுமையின் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. நீ சிலுவையில பொறுமையோடு தொங்குனீர் ஆண்டவரே. உம்மை எல்லாரும் தூசிச்சாங்க. நீ தேவனுடைய குமாரன் என்றால் சிலுவையில இருந்து இறங்கி வா என்று தூசிச்ச போது நீ பொறுமையும் விசுவாசத்தையும் காத்து கொண்டது போல நாங்களும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பொறுமையும் விசுவாசத்தையும் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. அதனால இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து கோடா கோடிய பெருகட்டும். வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. எங்கள் மூலமாய் கோடி ஜனங்கள் ஆயத்தப்படுத்துங்க. எல்லா மகிமை எமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.